நண்பர்களே, சம்மர் காலம், கோடை காலம் ஆரம்பித்தாச்சு. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. இங்கே குளிர்பானமெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறத விட நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன். ஒரு மண்பானை வாங்கி வெயில் அடிபடாத இடமா பார்த்து நல்ல நிழலில் புதைச்சிருங்க. பாதி புதைச்சிருங்க, மீதி மேலே தெரியணும். அதுக்கப்புறம் பானையை சுற்றி தண்ணி தெளித்து விட்டுருங்க. எப்பவும் ஈரப்பதமாகவே இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி நிரப்பி வைங்க. வச்சுட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வைங்க. வச்சதுக்கப்புறம் காலையில் பாருங்கள், அது நல்ல ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. ஃப்ரிட்ஜு தண்ணியை விட நல்ல கூலிங்காக இருக்கும். அப்படி குளிர்ந்த தண்ணியை எடுத்து குடிங்க. அது இயற்கையான ஒரு தண்ணி. அப்புறம் அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு விட்டு ஒரு கப்பு தண்ணி எடுத்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு அதில் கொஞ்சம் உப்பள்ளி போட்டு கொஞ்சம் சீனி கிள்ளி போட்டு ஒரு 2 தடவை ஆற்றி குடிச்சு பாருங்கள். செமையாக இருக்கும் உங்களுக்கு. கடைகளில் இருந்து வாங்குகிற ஃப்ரிட்ஜு தண்ணிக்கும் வீட்டில் இருந்து ஃப்ரிட்ஜு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புக்கும் நல்லது. இன்றைக்கி ஒரு புது லொக்கேஷனுக்காக வந்திருக்கேன். இங்கே பலாமரம் நிற்கிது. அதுக்கப்புறம் ஸ்டார் புளிச்சிக்கான்னு சொல்லுவாங்க. ஸ்டார் புளிச்சிக்கா சுகருக்கு நல்லது. இந்த 2ம் நிற்கிது. அது நல்லா பச்சை பசேன்னு இருக்குல்ல, அதான் இந்த லொக்கேஷனுக்கு வீடியோ எடுத்து வந்தேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.